பொதுக்குழு நாங்க என்ன சொல்றோம்? இன்னைக்கு என்ன சொல்கிறார்? பேசிக்கொள்ளலாம், சந்தோஷம், வரவேற்கிறோம். எங்களுக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. பேசிக்கலாம். எங்களுக்கு வேண்டியது ஒற்றுமையான அதிமுக. பேசுங்க, பொதுக்குழு கூட்டுங்க, பேசுவோம். ஆனால் நீங்க என்ன சொல்கிறீர்கள்? இது ஜனநாயக நாடு, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஒவ்வொரு அமைப்பும் ஜனநாயக ரீதியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கென்று விதிமுறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த விதிமுறைகளின்படிதான் நடைபெற வேண்டும். விதிமுறைகளுக்கு மீறி யாரும் நடைபெறக்கூடாது. அந்த சட்ட திட்டங்களை தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும். இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துக்கென்று சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விதியிலே விதி 19 கிளாஸ் 7 என்ன சொல்லுது? 5 ஒரு பாகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளரிடம் கொடுத்தால் கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் இயக்கிய சட்ட விதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? பொதுச் செயலாளர் சொன்னதாக சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம், நீங்களே தொடரலாம், கூட்ட வேண்டாம், கூட்டக்கூடாது என்று கையெழுத்து பெறுகிறது. இது எதை காட்டுகிறது? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார், ஜனநாயக முறையிலே செயல்பட மறுக்கிறார், சர்வாதிகாரத்தனமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லலாம்? ஒரு கருத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு என்பது இருக்கும். அதுதான் ஜனநாயகம். பேசவே கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது, எதிர்த்து பேசவே கூடாது, நான் சொல்வதுதான் சட்டம் என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இப்படி பேசிக்கொள்ளலாம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மறுபக்கம் அனைவரையும் கட்சி பதவிகளை நீக்குகிறீர்கள், கட்சியை விட்டு நீக்குகிறீர்கள், பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம் என்று கையெழுத்து பெறுகிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்?